friends, welcome to Educate Key. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எப்படிலாம் டிஃபைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்னப்பா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படி தானே கேட்குறீங்க? வேறு ஒன்றுமே கிடையாது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் வைஸாக பார்க்க போகிறோம், எப்படி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எந்தெந்த வேரியபிள் எடுக்க போகிறோம், நம்ம அங்கே என்ன சைன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பைத்தானில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், மேத்தமெட்டிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4 தான். இந்த 4ம் நம்ம எப்படி பைத்தானில் பண்ண போகிறோம். அந்த 4 பண்ணதுக்கப்புறம் அதோடைய டைப்ஸ் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அதோடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். a = 10 நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு b = 25 நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அடிஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அடிஷனுங்கும்போது நமக்கு தெரியும், 2 நம்பர் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, a = 10 அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்துட்டேன். பிங்கிற வேரியபிளுக்கு 25 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும். அப்போ அதுக்கும் நான் ஒரு வேரியபிள் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க போகிறேன்னா, c = a + b இப்படி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சிங்கிற வேரியபிள் என்ன சொல்ல வருதுன்னா, ஏவும் பியவும் ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்கான ஆன்சர் 35 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ நான் பண்ணது ஏங்கிற ஒரு வேரியபிள், பிங்கிற ஒரு வேரியபிள். ஏங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ 10, பிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேரியபிள் சிங்கிற வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா a + b டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சியை பிரிண்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்குது, 25 + 10 35 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் போது நமக்கு என்னது, கண்டிப்பாக நமக்கு மைனஸ் தான் நமக்கு வரும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே நம்பர் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு d அப்படிங்கிற வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணுறேன். d என்ன பண்ண போகிறோன்னா, a - b பண்ண போகிறேன். இப்போ பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் d நான் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், -15 எனக்கு வருது. ஸோ 10 - 25னா கண்டிப்பாக 10 வந்து சின்ன நம்பர், 25 வந்து பெரிய நம்பர். மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், இல்லை மற்ற வியூவர்ஸுக்கு நல்லாவே தெரியும். 10 - 25 நமக்கு என்னது, -15 அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு வந்து அடுத்த கான்செப்ட். இப்போ இதே இது d = b - a நான் போட்டு பார்க்குறேன். இப்போ b - a போட்டு பார்த்தா நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் d நான் கொடுக்குறேன். பிரிண்ட் d நான் கொடுக்குறேன். d கொடுத்தா எனக்கு 15 கிடைக்குது. அப்போ என்ன மீனிங்னா, 25லேருந்து நான் 10 மைனஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் பொறுத்த மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து இன்டூ அப்படி போட்டுறக்கூடாது. நமக்கு வந்து இது வந்து ஆஸ்ட்ரிக்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்றது பாருங்கள். இப்போ ஏக்கு வந்து 10 இருக்குது, பிக்கு வந்து 25 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், e = a * b ஏன்னா மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் நான் வந்து ஈன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 215 எனக்கு கிடைக்குது. இவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நான் 2 நம்பரை என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கான சிம்பிள் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு இந்த ஸ்டார், இந்த ஸ்டார் தான் நான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிவிஷன். ஸோ டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு வந்து இந்த ஸ்லாஷை யூஸ் பண்ணிடுவாங்க. அது பெரிய தப்புங்க. நாம் இந்த ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ f அப்படிங்கிற வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணால் a / f நான் சொல்ல போகிறேன்.
இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்து அதாவது என்னது ஒரு எரர்னு காமிக்குது. என்ன எரர்ன்றது நல்லா பாருங்கள். ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கால் லாஸ்ட் ஃபைல் இதுக்கு நமக்கு கிடைக்குது லைன் 1 in the module A/F. நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய தப்பு என்னென்னா A/F நான் போட்டது. அதான் இங்கே சொல்லுது. அதாவது இது வந்து ஒரு எரர். இப்படி வந்துட்டாலே ரெட் கலர் லைனில் வந்துட்டாலே நமக்கு என்னது எரர். அதாவது ஐடில் ஷெல்லில் நமக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து நமக்கு என்னது எரர். என்ன அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலை, எல்லுங்கிற இதை வந்து நான் டிஃபைன் பண்ணவே இல்லை. ஐ மீன் இந்த லைன் எல் இருக்கு இல்லையா, இந்த லைனில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப்ன்றதை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் A/பை நான் என்ன போட்டிருக்கூடாது, இந்த இடத்துல நான் எஃப் போட்டிருக்கவே கூடாது. இது பெரிய தப்பு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எரரை போக்கணுங்கிறதுக்காக F = A/B நான் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் கொடுத்து நான் எஃப் போட போகிறேன். போட்டால் எனக்கு என்ன வருது, 0.4 வருது. ஏன்னா 10/25 நமக்கு எத்தனை, 0.5. ஏன்னா நமக்கு என்ன வரும், 2/5 கிடைக்கும். 2/5 டிவைட் பண்ணாங்க நமக்கு என்ன கிடைக்கும், 0.4. சரி, 0.4 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தானில் அதோட டைப்ஸ் பார்த்தோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கான்செப்டை வச்சு உங்களுக்கு எப்படி ஒரு 2 நம்பரை பைத்தானில் ஆட் பண்ணணும், 2 நம்பர் எப்படி சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.